அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் March 3 to March 23 வரைக்கும் நடக்க இருக்குதுன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கம்ப்ளீட் ஆகி 9வது நாளை நம்ம கடக்க இருக்கோம். ஸோ அதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸு உங்களோட ஆதரவால் இந்த ஒரு ப்ரோக்ராம் மிகப்பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் நோக்கி போயிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன், ஆசைப்பட்டேன். அதனால நான் பகிர்ந்துட்டேன். ஸோ இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஒரு அவசியமான ஒரு பதிவு இன்னைக்கு நான் பேச இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த ஒரு உலக வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னும் போது இங்கே ஒரு பணம் சேர்ப்பது என்பது வந்துடுது. எப்படியா இருந்தாலுமே நம்ம ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை நான் ஒரு வண்டி வாங்குறதுக்காக இருக்கட்டும், என் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா நான் சாப்பிட்றதுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அனைத்திற்குமே எனக்கு இந்த பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் என்பது தேவைப்படுது. ஒரு பொருளாதாரம் எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படின்னும் போது நான் இந்த பணத்தை சேர்க்கறதுல ரொம்ப ஒரு குறிக்கோளாக இருக்கேன். ஏன்னா இங்கே நான் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழணுன்றது மட்டும் மைண்டில் இருந்து இந்த ஒரு பொருள் சேர்க்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பொருள் சேர்ப்பதில் மட்டும்தான் நம்மளோட முழு கவனம் இருக்கிறதுனால இது அறத்தின் வழியில் சேர்க்கிறோமா அப்படின்னக்கூடிய ஒரு சந்தேகமும் ஒரு கேள்விக்குறி உண்டாகுது இல்லையா? ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு பணம் வந்தால் போதுங்க அப்படின்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா, மற்றவங்களுக்காக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அதனால என்ன பெறுறீங்க, அதனால என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு இங்கே நடக்குதுன்றதே உங்களுக்கு மறந்து போகுது. இப்போது பணம் சேர்ப்பது என்பது தவறே கிடையாது. ஆனால் அந்த பணத்தை எப்படி சேர்க்கிறீங்க? அதனால தான் திருவள்ளுவர் கூட திருக்குறளில் சொல்லுவார், 44வது குறளில் இந்த பழியஞ்சு பொருள் சேர்க்க வேண்டும் சொல்லுவார். ஏன்னா இந்த பழியஞ்சுனா நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை அறத்தின் வழியில சேர்க்கிறீங்களா, இல்ல அறம் இல்லாத ஒரு வழியில சேர்க்கிறீங்களா? இந்த அறத்தின் வழியில சேர்க்கக்கூடிய பணமானது எல்லோருக்கும் உதவக்கூடிய வகையில இருக்கணும். இப்ப நம்ம சேர்க்கக்கூடிய பணம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ நான் இங்கே வாழ்கிறேன், அதனால இங்கே நான் எப்படியோ மற்றவங்களை காயப்படுத்தியோ அடிச்சு பிடிங்கியோ ஏதோ ஒரு வகையில் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த பணம் என்பது நிற்காது. நீங்கள் உங்களோட குழந்தைக்கு நல்ல முறையில் ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா தான் அந்த குழந்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருந்து அதை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லை, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பொருளை சேர்த்து வச்சுட்டு போறீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க, ஏகப்பட்ட பொருளாதார இழப்பு பல பேருக்கு நிகழ்ந்திருக்கு. அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பழியஞ்சு பொருள் சேர்த்திருக்க மாட்டாங்க, அறத்தின் வழியில பொருள் சேர்த்திருக்க மாட்டாங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் எப்படி வேணா பொருள் சேர்க்கிறேன்னு சொல்லி மற்றவங்கள வயிற்றுல வாயில அடிச்சு அந்த அளவுக்கு ஒரு பணம் என்பது சேர்த்திருப்பாங்க. சேர்க்கும் போது ஒரு பிரச்சனை என்பது ஏற்படுது. இது ஏகப்பட்ட இடத்துல பார்த்துட்டாங்க. ஒரு நல்ல அறத்தின் வழியில சேர்த்த பொருள் அவங்க கையில நிற்குது, அறத்தின் வழியில சேர்க்காத பொருள் ஒரு 2 தலைமுறை கூட தாண்ட மாட்டேது. ஏதோ ஒரு வகையில இழப்பீடு ஏற்படுது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர், என்னோட அப்பா அஸ்ட்ராலஜர் அப்படின்றதுனால ஜாதகம் பார்க்க வரும்போதும் சரி, அவங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கும். அந்த தோஷம் எதனால நிகழ்ந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள். அப்போ அவங்க முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் எப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு வகையில் பொருளை சேர்த்திருப்பாங்க, ஆனால் அந்த பழியஞ்சு சேர்த்திருக்க மாட்டாங்க. அப்போது ஏதோ நான் இங்கே பணம் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஓடும்போது அங்கே ஒரு அறத்தை மறந்துருப்பாங்க. இந்த அறத்தின் வழியில் வராத பணம் இங்கே உங்களோட குழந்தை அனுபவிக்கும் போது இது அவங்களுக்கு கர்மமாக மாறுது, இது அவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குது. அப்போ இவங்களோட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, அதாவது உங்களோட குழந்தையோட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, இந்த பணம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கைவிட்டு போயிடும், இவங்களோட உடல் சுகத்தை கொடுத்துரும். ஆனால் இப்போ அவங்களோட ஜாதகம் வீக்காக இருக்கணும் போது உங்களோட பணம், நீங்கள் சேர்த்த பணம் இவங்க அனுபவிப்பாங்க. அந்த அனுபவிக்கும் போதே உங்களுக்கு உடல் நிலையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும், உடல் ரீதியாக பிரச்சனை கொடுக்கும், மன ரீதியான பிரச்சனை கொடுக்கும், எல்லா வகையிலையும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, சொத்தை அனுபவிச்சிருந்தாலும் நிம்மதி இருக்காது. அப்போ இவங்களோட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இவங்களோட அருள் கணக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அந்த பணம் முழுவதுமாக போயிடும், அவங்களோட கையை விட்டு போயிடும். ஆனால் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம், என்ன தாத்தா பாட்டி சொத்துல அனுபவிக்கவே முடியல, அப்பனோட சொத்துல அனுபவிக்கவே முடியல அப்படின்னு நம்ம சொன்னாலும் அடிப்படை என்னன்னா, அதை அனுபவிச்சா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்றது இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு குடும்பமும் ஒரு 7 தலைமுறையை தாண்டாது. இது ஜாதகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு 7 தலைமுறையை தாண்டாது. 7 தலைமுறைக்குள்ள அந்த வம்சம் என்பது அழிஞ்சிரும். இப்போ எனக்கு அண்ணா இருக்காங்க, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அப்புறம் ஒரு வம்சம் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப வருதுன்னா ஒரு 7 தலைமுறைக்குள்ள என்ன ஆகும்னா ஆண் வாரிசு என்பது கட்டாயிடும். அப்போ ஆண் வாரிசு கட்டாயிட்டு ஒரு பெண் வாரிசு தான் வரும். அப்போ அந்த பெண் வாரிசு வரும்போது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணும்போது அது அவங்களுக்கு உண்டான ஒரு வாரிசாக மாறிடும். அப்போ என் வழியிலிருந்து வரக்கூடிய அந்த வாரிசுன்றது கட்டாயிடும். அப்போ எல்லா
இருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 வம்சம் தாண்டுறதுன்றதே வந்து ஒரு 7 தலைமுறை தாண்டுறதுன்றதே வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம். இது அஸ்ட்ராலஜி வந்து கிளியராக சொல்லுது. ஸோ நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பணமானது உங்களோட குழந்தை அனுபவிக்கணும், உங்களோட குடும்பம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அறத்தின் வழியில இருந்து பொருள் சேர்க்க வேண்டும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அறத்தின் படி நடங்க, அறத்தின் படி நடந்து அதனால் பொருள் சேருங்க. அந்த பொருள்னால என்ன வரணும்? இன்பம் வரணும். அப்புறம் அந்த இன்பத்தினால வீடு பேருன்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலையை அடையணும். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை, அப்படியே ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு படித்தவன் தான் வந்து என்னென்னமோ பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறான். படித்தவன் ஒரு நல்ல முறையில் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்படணுமே தவிர அவனுக்கு எனக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக இன்னொருத்தர் அடிச்சு பிடிங்க பணம் சேர்க்கிறதுன்றது வந்து இங்கே கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு எஃபர்ட் கொடுக்குறீங்க, மீண்டும் அங்கேருந்து ஒன்று வருதுன்னா சூப்பர். இப்போ நீங்கள் ஒரு எஃபர்ட்டே கொடுக்கல, ஏதோ பிடிங்கிக்கிறீங்க அப்படின்னா எப்படி நல்லாயிருக்கும்? எப்படி நல்லாயிருக்கும்? இப்போ நீங்கள் போகிறீங்க, ஒரு சிம்பிளாக எடுத்துங்களேன், ஒரு மரத்துக்கிட்ட போங்க, ஒரு செடிக்கிட்ட போங்க, தண்ணியை ஊற்ற மாட்டீங்க, ஆனால் டெய்லியும் அதுக்கிட்ட இருந்து வரக்கூடிய காய்கனிகளை மட்டும் பறிச்சுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ரூட் பிஹேவியர் தான். நீங்கள் திரும்பவும் அதுக்கு ஏதாவது கொடுக்கணும், உங்களோட உழைப்புல இருந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதோட உழைப்புல இருந்து நீங்கள் அதை எடுக்கணும். அப்போ இங்கே பணம் சேர்க்கக்கூடியதும் நீங்கள் ஏதாவது ஒரு உழைப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கணும், ஏதாவது நீங்கள் ஒரு வேல்யூவான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து வரக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னா வெறும் அங்கேருந்து வரக்கூடிய வேல்யூ மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு வேல்யூவும் நீங்கள் கொடுக்கல. அப்போ இப்படி பொருள் சேர்த்தனா பொருள் கையில் நிற்காது, சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விடும். ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 3 கோடிங்க, 5 கோடி சொத்துங்க, 10 கோடி சொத்துங்க, 15 கோடி சொத்துங்க, கடைசியில் கொஞ்சம் கூட கையில் காசு இல்லாமல் நிற்கக்கூடிய பல குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன். என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு தவறுனால. அந்த மாதிரியான ஒரு தவறுகளில் நீங்களும் எதுலேயும் வந்து நீங்கள் இருந்துட வேண்டாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தது அப்படின்னா இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிங்க. வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். உங்களோட சொத்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்ககிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பழியஞ்சு சேர்க்கக்கூடிய சொத்து உங்ககிட்ட நிச்சயமாக இருக்கும். அப்போ நீங்கள் பழி அஞ்சாமல் நீங்கள் சேர்க்கக்கூடிய சொத்து உங்ககிட்ட நிற்காது. ஸோ இந்த சொத்து உங்கள் கையை விட்டு போகுதுன்னா முன்னோர்கள் செய்த ஏதோ ஒரு தவறு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த சொத்து கையில் விட்டு போயிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுற அவசியம் இல்லை. அது கர்ம வினைகள் படி சரியாக தான் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்னையிலிருந்து நான் சேர்க்கக்கூடிய பொருளானது சரியாக தான் சேர்க்கிறேன்னு சொல்லி ஒரு கவனத்துடன் செயல்பட ஆரம்பிங்க. வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.